புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக பாசிச மோடி அரசு நவீன வர்ணசாதி ஆதிக்கத்தை திணிக்கும் நீட்டை ரத்து செய், யுஜிசியின் புதிய விதியை நடைமுறைப்படுத்து என்ற முழக்கங்களை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் தென்றல் அவர்களே, இந்த கூட்டத்தில் பறை இசை நிகழ்த்திய தோழர்களே, இந்த கூட்டத்தில் பாடல்கள் பாடிய தோழர்களே, நீட்டினுடைய கொடுமை மட்டுமல்லாது 2000 ஆண்டுகளாக நாம் எப்படி கல்வியில தொடர்ச்சியாக போராடி 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 வந்து கொண்டே இருக்கிறோம் என்பதையெல்லாம் நம் கண்முன்னால் விளக்கப்படுத்தி ஒரு நாடகமாக்கிய தோழர்களே, நீட் என்பது ஒரு வர்ணசாதி நவீன வர்ணசாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு கொலை கருவி. அதை நீக்க வேண்டும் என்ற வகையில் நீட்டை பற்றி ஒரு விரிவான உரையாற்றிய தோழர் யாழினி அவர்களே, யுஜிசியின் புதிய விதிகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து உரையாற்றிய தோழர் குமரன் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, இளைஞர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நீட்டை பற்றியும் யுஜிசியை பற்றியும் எனக்கு முன்னால் பல்வேறு வடிவங்களில் நாடகம், பாடல், உரை என்ற வகையில தோழர்கள் உங்களுக்கு அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். தோழர்களே, கல்வி என்பது இன்றைக்கு பேராசான் மார்க்சினுடைய நினைவு நாள். பேராசான் மார்க்ஸ் கல்வி பற்றி சொல்லும் போது ஒன்று சொல்கிறார், கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவாக்கப்பட வேண்டும், பொது கல்வி முறை வேண்டும், பொது பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும், கல்வி என்பது அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அரசுதான் கல்வியை வழங்க வேண்டும் என்றெல்லாம் பேராசான் மார்க்ஸ் கல்வியை பற்றி சொல்லும் போது சொல்கிறார். எனக்கு முன்னால் பேசிய தோழர் யாழினி சொன்னார் சாவித்ரிபாய் பூலேயை பற்றி. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் 2000 ஆண்டுகளாக நாம் கல்வி கற்பதற்கு, நாம் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு என்னவெல்லாம் நாம் போராடி 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 மிதிப்பட்டு அடிபட்டு உதைப்பட்டு கட்டை விரலை இழந்து தலையை இழந்து உயிரை இழந்து உடமை இழந்து எல்லாவற்றையும் இழந்து நாம் எப்படி இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அன்றைக்கு சம்புகன் தொடங்கி ஏகலைவனில் இருந்து கர்ணனிலே ஆரம்பித்து ஆனால் அம்பேத்கர் தான் கல்வி கற்க போகும்போது தான் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தப்பட்டேன் என்பதை ஆனால் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். இவ்வளவே ரெட்டமலையாரும் ரெட்டமலை சீனிவாசன் தன்னுடைய இதில் பதிவிடுகிறார். அந்த பள்ளி தொடங்கிய பின்னால் நான் பள்ளிக்கு போய் பள்ளியில உட்காருவேன், பள்ளி முடிவதற்கு முன்பாகவே நான் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு ஓடி வந்து விடுவேன். அப்படியெல்லாம் எங்களை சாதி ரீதியாக இழிவுபடுத்தினார்கள். அந்த சாதிய வன்கொடுமை எங்கள் மீது திணிக்கப்பட்டது. இதையெல்லாம் மீறி இந்த தலைமுறை, இந்த தமிழ்நாடு, இந்த இந்திய துணைக்கண்டம், அதிலேயும் இந்த தமிழ்நாடு அந்த கல்வியை நோக்கி முன்னேறி வந்திருக்கிறது என்று சொன்னால், இன்னும் நாம் போராடி போராடி பல்வேறு நிலைகளை கடக்க வேண்டிய இடத்துல நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். மனு தர்மம் சொல்லுது, சூத்திரன் வேதத்தையோ எதையுமே காதில கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் அவனுடைய காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து, கல்விக்கு முதல் தடையது. பார்ப்பனன் தன்னுடைய அறிவை காட்டுவதாக தன்னுடைய பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும். பார்ப்பனன் பெயர் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் மட்டும்தான் தந்தை பெரியாருடைய போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்ம யார் பேர் பின்னாலேயும் பின்னொட்டு சாதி இல்லை. இன்றைக்கு ஒரு நபரை வைத்து இல்லை உங்களை வைத்து என்ன சாதி என்பதை கண்டுபிடித்து விட முடியுமா? ஏன்னா உங்கள்கிட்ட உரையாடி பேசி எல்லாம் பண்ணா என்ன சாதின்னு தெரிஞ்சுக்க முடியாது வேற. ஆனால் உங்களை பார்த்து உங்கள் பெயர் என்ன? என் பெயர் சீராளன். நான் என்ன சாதி அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தோழர்களே, இந்த தமிழ்நாட்டை கடந்து நீங்க வெளியில போனீங்கன்னு சொன்னா அந்த பேரினுடைய இப்ப நம்மளை கேட்கறாங்கல்ல, இப்ப நாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? நம்முடைய பேரு ஒரே பேர் தான். பேர் எங்க அப்பா வச்ச பேர் ஒரே பேர் சீராளன், அவ்வளவுதான். அப்ப என்ன கேட்கிறான்? உங்களுடைய குடும்ப பேர் என்ன? உங்களுடைய பேருனுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ன? பேருனுடைய செகண்ட் நேம் என்ன? இன்னைக்கு வருதுல்ல, நீங்க ஆதார் எதை வேண்டுமானாலும் நீங்க அதை கொண்டு போய் சேர்க்க. எல்லாம் வந்து இவன் பார்ப்பன மயப்படுத்துறான், இந்திய மயப்படுத்துறான். அப்படி இல்லைடா, எதுவுமே இல்லைன்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒன்றை பதிவேற்றும் போது உங்களுடைய பெயரை மட்டும் போட்டுட்டு நீங்க அடுத்ததுக்கு போனீங்கன்னா அது போகாது. அடுத்து ரெண்டாவது பேருடைய இரண்டாம் பகுதி நீங்க ஏதாவது பண்ணி தொலையணும். ஆந்திராவோ கர்நாடகாவோ மேற்கு வங்கமோ வேற பீகாரோ இருந்தால் சர்மா. எந்த வேணுமானாலும் சாதி பின்னோட்டை சேர்த்து 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 மோடி, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, பேருடைய இரண்டாவது பாகம் மூணாவது பாகம் எல்லாமே வந்துடும். தமிழனுக்கு அப்படி இல்லை. அதனால என்ன பண்ணி தொலைக்க வேண்டியதா இருக்குது? சீராளன் அப்படின்னு போட்டுட்டு ரெண்டாவது பாகத்துல ஈ, எங்க அப்பா பேர் ஈஸ்வரன், ஈ அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கணும். அப்பதான் அது லோடாது. அப்ப எதற்கு சொல்கிறேன் என்றால், பார்ப்பனன் தன்னுடைய பெயரில அறிவை குறிப்பிடுவதா இருக்கணும். மனு தர்மம் சொல்லுது அறிவை காட்டணும். அதனாலதான் அவனுடைய பெயர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பார்ப்பன கும்பலுடைய பெயர் எப்படி இருக்குன்னு சொன்னா, மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் வெளிப்படுத்துவதா இருக்கணும். அவன் அதனால என்ன இருக்கும்? சர்மா தேவா அப்படின்னு பாப்பான் பேர் இருக்கும். சர்மானா பாப்பான். அடுத்து சத்திரியன் சொன்னா அவனுடைய பெயர் அதிகாரத்தை வெளிப்படுத்துவதா இருக்கணும். அதிகாரம் சொன்னா ராஜா வர்மா. கேட்டிருக்கீங்களா? சத்திரியன் இந்த ராஜா, திருவனந்தபுரம் ராஜா, வர்மா இந்த வர்மா இந்த ராஜா அப்படின்னு வெளிப்படுத்துவதா இருக்கும். வைசியன் என்று சொன்னால் செல்வத்தையும் செழுமையும் வெளிப்படுத்துவதா இருக்கணும். அவனுடைய பேர்ல குப்தா தத்தா. குப்தா கார்மெண்ட்ஸ் வேலை செஞ்சுக்கிறீங்களா? நான் வேலை செஞ்சுக்கிறேன் குப்தா கார்மெண்ட்ஸ். சூத்திரன் வெறுப்பையும் பணிவிடையையும் தன்னுடைய பேர்ல காட்டுறதா இருக்கணும். அவருடைய பேரினுடைய இரண்டாவது பகுதி, அவருடைய பேரினுடைய இரண்டாவது பகுதியில தாசம், அதாவது அவனுக்கு அடிமை சேவகம் செய்பவனாக தன்னுடைய பேரை வச்சுக்கணும். அப்படின்னா இதுதான் காலம் காலமாக மனுவிலிருந்து இந்த இந்திய துணைக்கண்டத்துல பேர்ல பின்பற்ற முறை. அது இன்னைக்கு யூஜிசி பத்தி நம்ம கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, உயர்கல்வி நிறுவனங்களில தோழர்கள் ஒரு சொல்லை திரும்ப 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 நம்ம சொல்றோம். அந்த துண்டறிக்கையில கூட அது இருக்குது. சாதிய பாகுபாடு காட்டுகிறது. யூஜிசியில் சாதிய பாகுபாடை நீக்க வேண்டும். இதை பற்றி பல்வேறு கட்டுரைகளிலே பல்வேறு இதழ்களிலே எழுதும் போது நாமே கூட என்ன சொல்றோம்? சாதிய பாகுபாடு என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது. சாதிய வன்கொடுமைகளை களைய வேண்டும். அப்ப சாதிய வன்கொடுமைகளை களைவதற்கு நீ என்ன முறை வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னா, உயர்கல்வி நிறுவனங்களில என்ன நடக்குது? தோழர்கள் குறிப்பிட்டபடி 122 பேர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? எப்படி? எங்க பார்ப்பன கும்பலினுடைய பார்ப்பன பேராசிரியர்கள், பார்ப்பன முதல்வர்கள், அதுலேயும் பார்ப்பன மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி நம்முடைய மக்களின் மீது, நம்முடைய மாணவர்களின் மீது இந்த படிப்பு என்பது இது எங்க நடக்குது? ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ், இது போன்று நம்ம என்ன சொல்றோம்? உயர்கல்வி நிறுவனம். அதுக்கு பேர் பள்ளிக்கூடத்துல இல்ல, உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாடு. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு மலையாள படம் வந்துச்சு. அது கூட தமிழ்ல டப்பிங் பண்ணி வந்திருக்குது. வாய்ப்பு இருந்தா எல்லா தோழர்களும் பாருங்க. அந்த படத்தினுடைய பேர் ஜனகண மன. படத்தினுடைய பெயரே ஜனகண மன. அந்த படத்தினுடைய மைய கருவே என்னன்னு சொன்னா, இதே போல் ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலே ஒரு பட்டியலின மாணவி அவருடைய PhD தீசிஸை சப்மிட் பண்ணுவதற்கு
அதுவும் அந்த பட்டியலின மாணவி தமிழ்நாட்டிலிருந்து போகிற ஒரு மாணவி அதை பதிவு பண்ணுவதற்கு 8 முறை 9 முறை 7 முறை அவர் முயற்சி செஞ்சு 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 தன்னுடைய அந்த பேராசிரியர்கிட்ட கொண்டு போய் அதை போய் கைடு கிட்ட கொண்டு போய் அதை காட்ட 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 அப்படியே சுழிக்கிறான். சிவப்பு மயில சுழிக்கிறான் பார்ப்பான். அவன் சுழிச்சுட்டு உன் முகத்தை போய் நீ கண்ணாடியில போய் பாரு. இது திரைப்படத்தில் வந்த கதையில வாய்ப்பு இருந்தா அந்த படத்தை பாருங்க. திரைப்படத்தில் வந்ததில்லை, இது நடந்தது. பாலமுகுந்த் பாரதி என்ற ஒரு பெண்ணுக்கு அங்க ஐஐடியில நடந்தது. தங்களுடைய தீசிஸை சப்மிட் பண்ண முடியாது, பிஹெச்டி அந்த தன்னுடைய படிப்பை முடிக்க முடியாது. ஒரு மாணவன் ஐஐடியில அறையை மொத்தமா அறையில போட்டு பூட்டிடுறான். பூட்டிட்டு 4 நாட்களாக அவனை வெளியே விடல. எல்லாம் அந்த பார்ப்பன மாணவர்கள் இந்த கும்பலுடைய ஆதிக்கம். அவன் புழுங்கி நின்று பண்ணி 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டு செத்துப்பான். இவர்களை என்ன, நம்முடைய பிள்ளைகளை என்ன சொல்வது? கோட்டால வந்துட்டேன் என்று ஏதோ அந்த கும்பலுக்கு இடஒதுக்கீடு இல்லாத போல கோட்டால வந்துட்டேன்னு சொல்லி இழிவுபடுத்தி எப்படி தெளிவாக எப்படி கண்டுபிடிக்க முடியுது? அவனால பெயரிலிருந்து அவன் கண்டுபிடிச்சிடறான், பெயரை வைத்தே கண்டுபிடிக்கிறான். ஒரு மாணவன் தேர்வுல தோல்வி அடைஞ்சுட்டான், செத்து போறான், உயிர் பறி போயிடுது. அதற்கு பின்னால் அவனுடைய தேர்வை, அந்த தேர்வுத்தால அவன் ஃபெயில் ஆனால அந்த தேர்வுத்தால கொண்டு போய் மீண்டும் மறுமதிப்பீட்டுக்கு உட்படுத்துவதற்கு செய்யும் போது அவன் அந்த தேர்வுல பாஸ் ஆயிடுறான். ஆனால் அவனை ஃபெயில் ஆக்கியது யாருன்னு சொன்னா அந்த துறையிலே அங்கே இருந்த ஒரு பார்ப்பன பேராசிரியர். இப்படி சாதிய வன்கொடுமைகள் இருக்குது இல்ல, தொடர்ச்சியாக எங்க நடக்குது? ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. ரோஹித் வெமுலா நம்ம பார்த்தோம். ரோஹித் வெமுலா எழுதுகிறான், இங்கே மனித உயிர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவன் தன்னுடைய இறந்த பிறகு தன்னுடைய கடிதத்தில் அவன் என்ன பதிவு செய்கிறான் என்று சொன்னால் இதற்கு எந்த மதிப்புமே கிடையாது. சில நேரங்களில் நான் பொருளாக, சில நேரங்களில் நான் வாக்காளனாக, சில நேரங்களில் எண்ணிக்கையாக வெறும் நம்பர்ஸா இருக்கிறேன். நான் எனக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய ஆன்மாவிற்கு எந்த மதிப்பும் மரியாதையும் எதுவுமே இல்லை என்று ரோஹித் வெமுலா தன்னுடைய இறப்புக்கு முன்னால் எழுதின கடிதத்தில் சொல்றான். அது மட்டும் இல்ல தோழர்களே, ரோஹித் வெமுலா என்ன இன்னும் எழுதுறான், நான் அறிவியல் ரீதியாக நட்சத்திரங்களுடன் உறவாடி கொண்டிருக்கிறேன், நான் இயற்கையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஹைதராபாத்தில் இருக்கிற மத்திய பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய அளவில் படித்து ஒரு இடத்துல வரக்கூடிய மாணவன் எதனால் தன்னுடைய உயிரை பறி கொடுத்தான்? இந்த RSS, பாஜக, மோடி, இந்த கும்பல் அங்கே வடதேசிய இனத்திலே நம்முடைய மக்களின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலை ஒட்டி ஒரு ஆவணப்படம் வந்தது. நம்ம பார்க்கிறோம்ல, இன்னைக்கு அறக்கழகம் கொடுத்திருக்கிற திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்தை நம்ம பார்க்கிறோம்ல, அது போன்ற ஒரு ஆவணப்படம். அதிலே ஈடுபட்ட இந்த பார்ப்பன RSS இந்த கூட்டத்தை அம்பலப்படுத்தி வரக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த ஹைதராபாத்துடைய மத்திய பல்கலைக்கழகத்தில் ரோஹித் வெமுலா தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நின்ற அந்த தோழனை இந்த கும்பல் தாக்குது. இந்த கும்பல் அவன் மேல புகார் கொடுக்குது. புகார் கொடுத்த உடனே அவருக்கு தர வேண்டிய உதவித்தொகை அனைத்தும் நிறுத்தப்படுது. தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறான். இப்படி வரிசையாக நிறைய சொல்ல முடியும். 122 பேரும் ரோஹித் வெமுலா சொன்னது போல பொருள் அல்ல, வெறும் நம்பர்ஸ் அல்ல. 122 பேரும் யாழினி சொல்லும் போது சொன்னார்களே, நீட்டிலே அனிதா தொடங்கி நேற்று எடப்பாடியில தன்னுடைய உயிரை பறி கொடுத்த அந்த தம்பி வரை இவர்கள் யாரும் வெறும் நம்பர்ஸ் இல்லை. ஒவ்வொருத்தனுக்கும் ஆன்மா இருக்கு, மனசு இருக்கு, உயிர் இருக்கு, உடல். அவன் ஒரு உயிர் பொருளா? அவனுடைய எண்ணம் என்ன? அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? அவன் எதற்காக இருக்கிற? இது ஆராய்ச்சி படிப்புன்னு சொல்றான். மருத்துவம்,
இன்ஜினியரிங் மேற்படிப்புனா இது இந்த துறை தான் என்ன இருக்குது, இந்த துறை தான் ஆராய்ச்சி துறை தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பொருள், எல்லா பொருள்களும் வருவதற்கு எது காரணம்? R&D தானே காரணம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் காரணம். ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து கண்டுபிடித்து மேம்படுத்தி 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 அதை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த மாணவர்கள் தங்களுடைய சாதிய வன்கொடுமையினால் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்றான். இப்ப என்ன நடக்குது? இதற்கு இந்த 2006 இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம், நம்முடைய உயிரெல்லாம் பறிபோய் கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. 2006 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தோரட் குழு என்று என்ற இன்னைக்கு நாம் சொல்றோம் யூஜிசியினுடைய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி நம்ம சொல்றோம்ல, ஆமா படுத்து, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தோரட் என்ற ஒரு பட்டியலின பேராசிரியருடைய தலைமையில 2006 தோரட் பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தோரட் ஒரு பரிந்துரை கொடுக்குது. அது தோரட் குழு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகியும் தோரட் குழு பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கப்படல. இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கிற நம் மீதான தாக்குதலுக்கு, நம் மீதான வன்கொடுமைகளுக்கு, நம் மீதான ஒடுக்குமுறைக்கு தீர்வாக தோரட் குழு நிறைய பரிந்துரை வச்சிருக்குதுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நானும் படித்தேன் பள்ளிக்கூடத்துல. படிக்கும்போது நான் ஆனா படிக்கும்போது எனக்கு என்ன, எல்லாருக்குமே என்ன இருக்கும், இன்டர்னல்னு ஒண்ணு இருக்குங்க. டீச்சர் நம்ம நல்லா குச்சி வச்சு அடிச்சு நாடகம் போட்டாங்க, பார்த்தேன் நான். அப்போ இன்டர்னல் மார்க்ஸ்னு ஒண்ணு இருக்குது. நான் படிக்கும்போது 200 50 மார்க் பிராக்டிக்கல் பண்ணணும். இந்த இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது இல்ல, அதை என்ன பண்ணுவான், மொத்தம் 70 மார்க் பாஸ் ஆனா 70 மார்க், 50 மார்க் இன்டர்னல் எல்லாருக்கும் போட்டே ஆகணும்னு ஒரு விதி இருக்குது இல்ல, போடுவான். யாருக்கெல்லாம் போட மாட்டான்? என்னைய மாதிரி நான் படிக்கும்போது எப்படின்னா அட்டகாசம் பண்ணணும்னு அவங்களாம் மார்க் போட மாட்டான், கையில் அப்படியே வச்சுக்குவான். இன்டர்னல் இருக்குது அவனை, இன்டர்னல் இருக்குது உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. அதே போல இந்த IIT, IIM, எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களில இந்த தேர்வுகள் நடத்தப்படும் போது அகத்தேர்வுகள் என்று சொல்லக்கூடிய இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது இல்லையா, இன்டர்னல் இந்த விஷயங்களில நம்முடைய பட்டியலின பழங்குடி மாணவர்களுக்கு மதிப்பெண்ணே போடுவதில்லை. அதே போல வைவா என்று வைவா நடத்தப்படும் போது வைவாவில மதிப்பெண்கள் வழங்கல, வைவாவிலே மதிப்பெண்ணே வழங்குவதில்லை. அப்ப இப்படி இது பாகுபாடு இல்லை, இது ஒரு வன்கொடுமை. அவன் பட்டியலினத்திலே பிறந்ததனால், பழங்குடியிலே பிறந்ததனால் வைவாவில் மார்க் இல்லை, இன்டர்னல் மார்க்ஸ் இல்லை. அதனால அவனுடைய கோர்ஸை முடிச்சுட்டு வெளியில வரவே முடியாது. அப்போ என்ன அதுக்கு தீர்வு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த அகத்தேர்வுகளை குறைக்க வேண்டும், இந்த அகமதிப்பீட்டு முறைக்கான மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு அகமதிப்பீட்டு முறைகளை குறைத்து விட்டு புறமதிப்பீட்டு முறை இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் தேர்வுகளுக்கு மதிப்பெண்களை கூட்டணும். வைவா போன்ற தேர்வுகள் நடத்தப்படும் போது, வைவா போன்ற முறைகள் நம் நடத்தும் போது மிக வெளிப்படைத்தன்மையோடு அந்த தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இது ஒரு பரிந்துரை. இப்படி இந்த தோரட் குழுவினுடைய பரிந்துரைகள் நம்ம எடுத்தோம் சொன்னா, இந்த தோரட் குழுவினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றவே இல்லை. அதுக்காக ஒரு குழு நியமிக்கப்படல, எதுவுமே பண்ணல. நான் கூட ரோஹித் விமலாவுடைய அந்த ரோஹித் விமலா உயிரை பறிகொடுத்த போது இதே சென்னையில, இதே ஆளுநர் மாளிகையில நாம் ஒரு முற்றுகை போராட்டம் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக நாம் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் நான் வைத்த முழக்கம் என்பது என்னன்னு சொன்னா, அந்த தோழர் குமரன் பேசும்போது சொன்னாரு, அந்த கல்லூரியுடைய முதல்வர் அப்பாராவை கைது செய்யி ஒரு முழக்கம் நம்ம வச்சோம். அது வரைக்கும் என்ன இல்லை, அந்த நிறுவனத்துக்கு யார் பொறுப்பாக இருக்கிறானோ, எவன் முதல்வராக இருக்கிறானோ, எவன் துணைவேந்தராக இருக்கிறானோ, அவன் மீது எந்த விதமான சட்டமும் எந்த கேள்வி கேட்பாடுமே இல்லை. அப்ப இப்படி தோரட் குழு பரிந்துரை ஒரு பக்கம்,
தொடர்ச்சியாக இந்த நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது இன்னொரு பக்கம். இதற்காக ஒரு புறம் நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். இது இன்னொரு புறம். அப்ப யூஜிசி குமரன் பேசும்போது யூஜிசி பற்றிலாம் விளக்கமா சொன்னாரு. யூஜிசி இதில் இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு பரிந்துரையை கொடுக்க வேண்டும் என்று யார் சொன்னது? பேசும்போது சொன்னார் ரோஹித் வர்மாவுடைய தாயாரும் அதே போல பழங்குடி பெண்ணான பாயலுடைய தாயாரும் இணைந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் அவங்க சும்மா இல்ல, அந்த வழக்கில் அவங்க சில பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. ஒரு 10 பரிந்துரைகளை கொடுத்து இந்த பரிந்துரைகளை நிறைவேற்றணும். இது ஒண்ணு யூஜிசி சொல்ல, பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து நாம் ஆய்வு செய்து நாம் அந்த விடயங்களை கொண்டு போய் இதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு போன பின்னால் சுப்ரீம் கோர்ட் யூஜிசியை கூப்பிட்டு இந்த விதிகளை எல்லாம் இருக்கிற வகையில ஒரு பரிந்துரையை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி யூஜிசி கிட்ட கொடுக்குது. யூஜிசி இப்ப சொன்ன மாதிரி என்ன இருக்குது? யூஜிசி சில பரிந்துரைகளை செய்திருக்குது. இந்த பரிந்துரைகளை பற்றி கூட நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஒரு ஐயம் இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. குமரன் வெளிப்படுத்தினார். ஆனா அதை முழு நிறைவா அவர் சொன்னாருன்னா சொல்லல. என்ன காரணம்? 2024 இந்த பாஜக கும்பல் அதிகாரத்துக்கு வந்த போது முழு பெரும்பான்மை பெற முடியவில்லை. அதற்கு காரணம் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய ஓட்டு கிடைக்கவில்லை. எனவே இவர்களை தாஜா செய்வதற்கு பார், நான் உனக்கு சொல்லுவான்ல, நான் பார் ஒரு பழங்குடியை ஜனாதிபதி ஆக்கிவிட்டேன், பார் ஒரு பட்டியலினத்தவரை ஜனாதிபதி ஆக்கிவிட்டேன் என்று காட்டி அவன் ஓட்டு வாங்குவதற்காக செய்த ஒரு வேலைதான் யூஜிசி வைத்து அந்த குழுவை எல்லாம் நிறைவேற்றப்பட்ட ஒரு வேலை. அப்ப அந்த குழு என்ன சொல்லுது? சில விஷயங்களை அந்த 10 பரிந்துரைகள் ரோஹித் வர்மாவுடைய தாயார், பாயலுடைய தாயார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து, சில வழக்கறிஞர்கள், நம்முடைய அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த பரிந்துரைகளை நிறைவேற்றன்னு வரும்போது ஒரு 10-15 பரிந்துரைகளை சொல்லிக்கிட்டே வருது. அந்த பரிந்துரைகள் சரியானதா? சரியானது. விதிகள் சரியானதா? சரியானது. அதுல மிக மிக முக்கியமான ஒண்ணு இருக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு வளாகத்துல, பல்கலைக்கழகமோ இல்ல கல்லூரியோ ஒரு வளாகத்துல ஒரு சாதிய வன்கொடுமை நடந்தால் அதற்கு இதுவரையும் யாரும் பொறுப்பாக்க முடியாது. ஆனால் இது சொல்லுது, துணைவேந்தரும் கல்லூரினா அந்த முதல்வரும் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு பொறுப்பாங்க. இது எதனால் வந்தது? ஏதோ யூஜிசி தூக்கி கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? புரட்சிகர இளைஞர் முன்னணி உட்பட அனைத்து இயக்கங்களும் போராடிச்சு. அவன் தான் அவனை உள்ள போடு, அப்பா மீது நடவடிக்கை எடுன்னு நம்ம சொன்னோம். அப்போ இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற இடதுசாரி முற்போக்கு புரட்சிகர இயக்கங்கள் போராடியதால் வந்த விளைவு. இது என்ன? யூஜிசி கொண்டு வந்திருப்பது சட்டமா? இது சட்டமா? யூஜிசி கொண்டு வந்திருப்பது சட்டமா? நாளை முதல் ஒரு சாதிய பாகுபாடு காட்டப்பட்டால் யூஜிசியினுடைய அந்த சட்ட விதிகளை வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுத்துருவாங்களா? யூஜிசி கொடுத்திருப்பது என்பது சில பரிந்துரை, சில விதி, அவ்வளவுதான். இதுக்கு எப்படி நம்ம நாடகத்துக்கு கட்டியங்காரனா பின்னால இருந்து சொல்ற மாதிரி நம்ம தோழர் முன்னால இருந்து பேசினார். அவர் தோழர் அவர் சொல்லும் போது எப்படி மண்டல் கமிஷன் வந்த போது மண்டல் கமிஷனுக்கு எதிராக இந்த பார்ப்பன கும்பல் எப்படியெல்லாம் வேலை செஞ்சான் என்பதை பற்றி அவர் சொன்னார். எப்படியெல்லாம் இந்த பார்ப்பன கும்பல் கொதித்தெழுந்து ரோட்ல வந்து எப்படியெல்லாம் இந்த கலவரம் ஆட்டம் வெறியாட்டம் ஆடினானுங்க என்பதற்கு நிறைய வரலாற்று சான்றுகளா இருக்குது. வந்து நின்று அவன் என்ன சொல்றான்? ஷூ பாலிஷ் போடுறான். இனிமே நான் ஷூ பாலிஷ் தான் போட வேண்டும். இதே போல ஒரு பார்ப்பன ஒரு பெண் என்ன சொன்னார் தெரியுமா? நான் போய் தூய்மை பணியாளரை தான் நான் போய் கல்யாணம் பண்ணிக்கணுமே என்று 27% இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன். எத்தனை ஆண்டு போராட்டம்? இந்திய துணைக்கண்டத்துல தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1921 நீதி கட்சி ஆட்சி வந்த பின்னால எல்லாருக்குமான இடஒதுக்கீடு தொடர்ந்துகிட்டே வந்துச்சு. யாழினி அதை சுட்டி காட்டினாங்க. சுதந்திரன்ற பேர்ல 1951 அரசியலமைப்பு சட்டம் வந்த பின்னால பிசிக்குலாம் இடஒதுக்கீடு கிடையாதுன்னு அவன் ஊத்தி மூணா அதை எதிர்த்து தமிழ்நாடு கிளர்ந்து எழுந்தது. தந்தை பெரியாருடைய தலைமையில போராட்டம், முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம்,
தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு. மத்திய ஒன்றிய அரசுடைய பணிகளில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எப்போ இடஒதுக்கீடு வந்துச்சு? கல்வியில, வேலை வாய்ப்புல எப்போ வந்துச்சு இடஒதுக்கீடு? மண்டல் வந்த பின்னால் தான். மண்டல் வந்த போது கூட மண்டலில் வெறும் வேலை வாய்ப்பு தான், கல்வியில கிடையாது. கல்வியில் எப்போ வந்தது? 2016 கல்வியில் வந்தது. அப்போ போராடி 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 நான் வந்தா இந்த கும்பல் போய் என்ன சொல்றான், நான் தூய்மை பணியாளர் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் ஷூ பாலிஷ் போட போறேன். இதே இந்த ராஜீவ்காந்தி இருக்காரு, ராஜீவ்காந்தி என்ன பேசினா, 1.5 மணி நேரம் மூச்சை பிடித்து கொண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினவர் ராஜீவ்காந்தி. இதையெல்லாம் கடந்து நம்ம வந்திருக்கிறோம். அதே மாதிரி 2.0 எது, அது 1.0, அது 2.0 ஒரு காலம் வந்துருச்சுல, இது 2.0. இந்த கும்பல் இந்த யூஜிசியினுடைய இந்த பரிந்துரைக்கு எதிராக போராடுறான். பாஜக காரன், RSS காரன், பார்ப்பன கூட்டம். உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு கோர்ட்டு, அந்த கோர்ட்ல ஒரு ஜட்ஜி, அவனுக்கு பேர் மாவட்ட நீதிபதி. அவன் பார்ப்பான், அவன் தன்னுடைய நீதிபதி பொறுப்பு இருக்குல்ல, அதை விட்டு விலகி இருக்கிறான், ராஜினாமா பண்ணியிருக்கிறான். ஏன் தெரியுமா? இது பார்ப்பனருடைய மாண்பையும் பார்ப்பனருடைய பெருமையையும் குலைப்பதாக இருக்கு. இது பார்ப்பனர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருப்பு சட்டம். எது இந்த யூஜிசி கொண்டு வந்தது? கருப்பு சட்டம். பார்ப்பனர்கள் இனிமேல் குடிமை வைத்துக் கொண்டு காலேஜுக்கெல்லாம் போக முடியாத வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாயிடும். அதனால் நான் என்ன செய்யறேன், என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி, எதுக்கு? இது பரிந்துரை, இது ஒரு விதி. அவன் ராஜினாமா பண்றான். அடுத்து இதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற நிறைய பேர், இது இன்றைக்கு பிரச்சனை இல்லாவிட்டாலும் நாளைக்கு என் மகனை பாதிக்கும். நாங்கள் தான், அவன் சொல்றான் அந்த நீதிபதி, நாங்கள் தான் ஏதோ பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களை சாதி ரீதியாக வன்கொடுமை செய்து ஒடுக்கிவிட்டோம் என்று இவர்கள் புரிந்து கொள்வார்களோ என்று இவர்கள் போய் வழிய போய் சொல்லிடுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் பண்ணலைங்க. ஏடா உள்ள வேணும்னு சொல்ல கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? இந்த கும்பல் 2000 ஆண்டுகளாக நம்ம எப்படியெல்லாம் ஒடுக்கி வந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். இதற்கு எதிராக ஒரு கூட்டம் 2.0 என்ற பேர்ல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை செய்யறான். உடனே அந்த கும்பல் இருக்கிற இன்னொரு கும்பல் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போய், ஐயா இந்த யூஜிசி பரிந்துரை, இந்த விதிகள் பொது மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை ஒண்ணுமே செய்யாமலே அவங்கள குற்றவாளியா காமிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்க என்ன பண்ணணும், இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த பரிந்துரை இருக்குல்ல, இந்த பரிந்துரையை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சிருக்கு, தடை பண்ணியிருக்கிறான். பரிந்துரையை போடுன்னு சொன்னவன் உச்ச நீதிமன்றம், பரிந்துரையை கொண்டு போய் கொடுத்தா அந்த பரிந்துரையை தடை பண்றவன் உச்ச நீதிமன்றம். அப்போ இந்த காலத்துல, இந்த நாட்டுல, இந்த இந்திய துணைக்கண்டத்துல நீதிமன்றம், நிர்வாகம் இதெல்லாம் யார் கையில இருக்கு? 2 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? குமரன் பேசும்போது சொன்னார், துணைவேந்தரை பற்றி கதையெல்லாம் சொன்னார். துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மானம் ஏற்றி ஆளுநருக்கு அனுப்பி, இனிமேல் துணைவேந்தர்களை அவன் நியமிக்க கூடாது, துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு, சட்டமன்றத்துக்கு உண்டு என்று ஒரு தீர்மானம் போட்டு மசோதா நிறைவேற்றி அவனுக்கு அனுப்பி, யாருன்னு சொன்னது போல அவன் கீழே போட்டு மேல உக்காந்துக்குன்னு அதுக்கான எந்த முடிவையுமே எடுக்காம மறுபடியும் நீதிமன்றம் போய், நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, எல்லாவற்றிற்கும் இந்த மசோதா அத்தனையும் நான் சட்டமாக்குகிறேன் என்று இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் அத்தனை பேரும் வியந்து பார்த்த தருணம். as soon as possible தானே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. as soon as possible ஒரு வெங்காயமும் கிடையாது. நீ 1 மாசத்துக்குள்ள கவர்னர் முடிவு கொடுக்கணும், 3 மாசத்துக்குள்ள ஜனாதிபதி முடிவு கொடுக்கணும் என்று கொண்டு வந்தவன திரும்ப போய் இது ரெவியூ பெட்டிஷன் போட வேண்டியதானே, இதுக்கு மேல போக வேண்டியதானே, மேல போனா டிஸ்மிஸ் ஆகும் என்று தெரிந்தே இந்த கும்பல் அந்த முர்மு மூலமா ஐயா அதுல சில விளக்கம் கொடுங்கன்னு போய் அவன் அன்னைக்கு தடுத்து வச்சிட்டான்.
இல்லையா? ஆனால் அந்த சட்டங்கள் இருக்குல்ல, அந்த மசோதா சட்டமாகி வந்துருச்சு. இதை எதிர்த்து துணைவேந்தர் நியமனம் என்பது தமிழக சட்டமன்றத்துக்கு உட்பட்டது என்ற அந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு பார்ப்பன கூட்டம் இங்க இருக்கிற உயர் நீதிமன்றத்துக்கு போய், எப்போ விடுமுறை காலத்துல, கோர்ட்டு விடுமுறை காலத்துல போய் இந்த சட்டம் எதிராக இருக்குது, இந்த சட்டத்தை தடை கொடுக்கணும்னு தடை கேட்டு, அது விடுமுறை காலம், சிங்கிள் ஜட்ஜு, எந்த விதமான எதிர்த்தரப்பை கூப்பிட்டு கலந்து கருத்துக்களை கேட்காமலேயே ஒரே நாள்ல துணைவேந்தரை சட்டமன்றம் தமிழக அரசு நியமிக்கலாம் என்கிற அந்த சட்டத்துக்கு தடை உயர் நீதிமன்றம். இதை எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனா 3 நாளைக்கு முன்னால் அந்த தீர்ப்பு இடைக்கால தடையை நீக்கி இருக்குது உச்ச நீதிமன்றம். நீக்கிட்டு நீ நியமி உன் இஷ்டத்துக்குன்னு சொல்லல, உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லல. 6 மாதத்திற்குள் இந்த தீர்ப்பை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் உயர் நீதிமன்றம் சொல்லு. மதுரையில் ஒருத்தர் கேட்டுக்கிறாருல, நான் 4 பேர் அனுப்புறேன், 5 பேர் அனுப்புறேன், எப்படியாவது ஏற்றிக்கணும், ஏற்றலைன்னா நான் அவனை பிச்சு உதறிடுவேன், எவனா இருந்தாலும் நான் ஒரு பேர்னா மதுரையில் நீதிபதி சொல்றாருல, 5 பேர் அனுப்புறேன், நீ ஏத்து. அப்ப எங்கடா போச்சு உங்க ஆகமம்? ஆகமம் மண்ணாங்கட்டி எல்லாம் எங்க போச்சு? ஆகம விதிப்படி கார்த்திகை மாசம் கார்த்திகை அன்னைக்கு தானே நான் அந்த தீபத்தை ஏற்றணும். ஆகம விதிப்படி நான் அர்ச்சகர்களை நியமிக்க முடியாது. எல்லாத்தையும் படிச்சு எல்லாம் வாங்கி பட்டம் வாங்கி ஆகம விதியின்படி இருக்கிற அந்த படிச்சு பட்டம் வாங்கின அர்ச்சகர்களை நியமிக்க முடியாது. அது ஆகமத்துக்கு எதிரானது. ஆனா அமாவாசையில கூட நீ போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மதுரை ஜட்ஜி சொல்லி 4 பேர் அனுப்பி அங்க போய் விளக்கேற்றிக்கலாம். அப்போ இங்க நீதிமன்றம், நிர்வாகம், இது எல்லாமே யாருக்கானதாகுது? எதிர. அப்போ இந்த யூஜிசியினுடைய விதிகள் ஒரு பக்கம் இருக்குது இல்லை, இந்த விதிகளை நாம் நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்றோம்ல, நடைமுறைப்படுத்தினா அதுக்கு ஒரு தடை இருக்குது. அப்ப இந்த தடைக்கு எதிராக, இந்த தடைக்கு எதிராக இந்த மோடி கும்பல் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே போய் வாதாடுமா? வாதாடி அதை மாற்ற, அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். நாடு முழுக்க நாம் கிளர்ந்து போராடி என்ன பண்ணோம், இந்த விதிகளை நிறைவேற்றுவதற்காக நில்லு அப்படின்னு சொன்னோம். சரி, அது யூஜிசி விதி தானே. இப்ப யூஜிசிக்கே வைக்க போறான். யூஜிசி அந்த உயர்கல்வியில் இருக்கிற என்னெல்லாமோ பேர்லாம் இருக்குது இல்லை, உயர்கல்வியை கட்டுப்படுத்துகிற ஏஐசிசிடிஇ மற்ற மாதிரி பல்வேறு என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாவற்றையும் கலைத்து விட்டு உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் கலைத்து விட்டு விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான், ஏதாவது புரியுதா? விபிஎஸ்ஏ அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது. விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான். இது பாருங்க, எல்லாவற்றிலுமே பெயர் என்ன? ஜல் ஜீவன், அந்தியோதயா, எல்லாவற்றிலும் பெயர் என்ன? அன்னைக்கு நம்ம பேர் வச்சோம்ல, சண்டை போட்டு பேர் வாங்கினோம். நான் மதுரையில இருந்து வந்தவன். அப்ப இந்த வைகை எக்ஸ்பிரஸை பார்த்து அப்படியே வேந்து நின்னா நான். ஆனா இவ்வளவு நேரம் ஆகுது, வைகை எடுத்தாலும் அப்படியே பேசுவான். ஏங்க 6:30 மணிக்கு எடுக்கிறாங்க மதுரையில, 2:30 மணிக்கெல்லாம் எக்மோர்ல கொண்டாந்து விட்டாங்க. அப்பெல்லாம் 12:30க்கெல்லாம் இங்க பல்லவனா திரும்பி போனா 8:30 மணிக்கெல்லாம் மதுரை போடுறான், 11 மணிக்கெல்லாம் நான் மானமதுரை வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு வியந்து பார்த்தா அது பேர் வைகை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், சேரன். இன்னைக்கு என்ன பேர் வைக்கிறான்? அந்தியோதயா. இப்படி நிறைய வண்டிகளுக்கே பேர்லாம் நீங்க எல்லாம் அனைத்தும் சமக்கிருதா. அவருடைய திட்டங்கள் அனைத்து நிறைய சொல்ல முடியும், எல்லா திட்டங்களும் சமக்கிருத பெயர்கள் தான். இந்த 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு என்ன பேரு? பிஜி ராம்ஜி. ராமர் பேரை கொண்டாந்து வேணா எம்டி பிஜி ராம்ஜி. காந்தியடிகள் பேர்ல இருந்த, காந்தி பேர்ல இருந்த மன்ரேகா, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், தமிழ்ல வச்சோம்ல, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தமிழ்ல. ஆனா இப்ப என்ன சொல்லலாம்? பிஜி ராம்ஜி, பிஜி ராம்ஜி, அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? எல்லாவற்றையும் சமக்கிருதமயப்படுத்திக்கிட்டே வரோம். அதே போல இந்த யூஜிசி போன்ற எல்லாத்தையும் கலைச்சிட்டு விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான்,
என்று உயர்கல்விக்கு நாம் சொல்றோம்ல, இந்த தேசிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றுவதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, இந்த பார்ப்பன ராஜ்ய கல்விக் கொள்கையை நிறைவேற்றுவதற்கு, பார்ப்பன சாம்ராஜ்ய கல்விக் கொள்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த கும்பல் கொண்டு வர போகிற வந்துருச்சு. அது பிபிஎஸ்சின்னு ஒன்று கொண்டு வர போறோம், எல்லாத்தையும் கலைச்சு. என்னுடைய நோக்கம் என்ன? 2047 இந்த உயர்கல்வியில 50%, 30ல் 30, அப்புறம் 50 போய் எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ல நம்முடைய கல்வியை அழிப்பதற்கான வேலை. இந்த இந்திய துணைக்கண்டத்துல பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு, பல்வேறு முறைகள் இருக்குது. பேசும்போது சொன்னார், நான் ஸ்டேட் போர்டில் படித்தேன், எனக்கு பரீட்சை ஏன்னா நீ சிபிஎஸ்சியில் வைக்கிற? அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கான பாடத்திட்டம் இருக்கு, அந்த பாடத்திட்டம் ஒவ்வொரு மாநிலத்துக்கான பண்பாட்டு கூறுகள் இருக்குது. எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஒரே பேர், ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே தேர்தல், ஒரே உணவு, ஒரே போலீஸ், ஒரே சட்டம், எல்லாமே ஒரே 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 என்ற பெயர்ல ஒரு பார்ப்பன தேசத்தை, ஒரு பார்ப்பன ராஷ்டிரத்தை, ஒரு சனாதன பாசிசத்தை அரங்கேற்றுவதற்கு, ஒரு சமக்கு வர்ணசாதி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு சமக்கிருத தேசத்தை கட்டமைக்கிறது அவன் நோக்கம். அந்த நோக்கத்துக்கு தான் விக்சித் பாரத். அவன் என்ன சொல்றான்? 50% நாங்க கொண்டு வருவோம். அவனை போடா முட்டாள். தமிழ்நாட்டிலேயே உயர்கல்வியிலே நம்முடைய திட்டம் என தோழியால் பேசும்போது சொன்னாங்க 51% உயர்கல்வியில தமிழ்நாடு. ட்ரம்ப்புக்குறான், ட்ரம்ப்பை அடிச்சு காலி பண்ணு, ட்ரம்ப்பை எதிர்த்து உலகம் முழுக்க இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ட்ரம்ப் எப்படி ஒரு கொடுங்கோலனாக, ஒரு பாசிஸ்டாக, எப்படி ஒரு ஏகாதிபத்திய கொடுங்கோலனாக நின்று உலகையே ஒரு ஒற்றை துருவமாக நின்று அழிக்கணும்னு இருக்கிறோம் ஒரு பக்கம். அதே அமெரிக்கா நாடு எடுத்துக்கோங்க. அந்த அமெரிக்க நாடு, அமெரிக்கா என்பதும் பல்வேறு மாகாணங்களை கொண்டது. எப்படி இந்திய துணைக்கண்டம் இருக்குதோ பல்வேறு மாகாணங்களை கொண்டது அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் கல்வியினுடைய விகிதம் என்ன தெரியுமா? வெறும் 49% தான். இதுக்கு கம்மி. நம்மளை விட தமிழ்நாட்டை விட உயர்கல்வியில, அமெரிக்காவில் உயர்கல்வியில அவங்களுடைய விகிதம் மிக மிக குறைவு. அப்போ இந்த கும்பல் யுஜிசி விதிகளை அமல்படுத்துமா? ஒரு புறத்திலே இந்த கும்பல் யுஜிசி விதிகளை அமல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடு முழுக்க நாம் போராடணும். அதே நேரத்தில் இந்த கும்பலுடைய நோக்கங்கள் என்ன? இந்த கும்பல் நம்முடைய கல்வியை மறுத்து வருகிறான். இவனுடைய நோக்கம் என்ன? நவீன வர்ணாசிரம கொலைக்கருவி நீட்டை நீக்கு அப்படின்னு நாம் நடத்துறோம்னு சொன்னா, யுஜிசியினுடைய விதிகளை அமல்படுத்து அப்படின்னு நம்ம வைக்கிறோம்னு சொன்னா என்ன காரணம்? பட்டியலின, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட நம்முடைய உழைக்கும் மக்களுடைய நலனிலிருந்து நாம் பேசுகிறோம். 2000 ஆண்டுகளாக நம்ம அடக்கி ஒடுக்கி அழிச்சு கொண்டு மிதிச்சு நம்மை அடிமைகளாக வைத்திருந்த இந்த கூட்டத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தமிழ்நாடு போராடி 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 பெற்ற உரிமை இது. அப்ப அதன் மீது தன்னுடைய கொடுங்கரங்களை நுழைப்பதற்கு இந்த கும்பல் வருதுன்னு சொன்னா, அப்ப அமெரிக்கா இந்த விக்சித் பாரத் என்ற பேர்ல ஒற்றை கல்வி முறையை உருவாக்கணும்னு நாம நிக்கிறான்ல. நான் சொன்ன மாதிரி ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே உணவு, எல்லாம் ஒரே ஒரே என்ற பேர்ல ஒரு ஒற்றை பார்ப்பன தேசத்தை கட்டமைக்கிறான்னு சொன்னா, அவருடைய நோக்கத்தை, அவருடைய அந்த கனவை 2000 ஆண்டு கால அந்த பார்ப்பன கும்பலுடைய அந்த கனவு, பார்ப்பன கூட்டத்தினுடைய 100 RSS 100 ஆண்டு திட்டம் அதான். இன்றைக்கு தோழர்களே, சில நாட்களுக்கு முன்னால் தமிழக அரசு இந்த கூட்டாட்சி சம்பந்தமாக ஓய்வு பெற்ற நீதியரசர் குரியன் மற்றும் 2 பேர் அசோக் வர்தன் செட்டி, நாகநாதன் இவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு அதை ஒரு முதல் பாகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே நாங்களே PDF போன்ல அனுப்பியிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை எடுத்து அதெல்லாம் படிச்சு, அதுல கல்வி என்று ஒரு சாப்டர் வருதுங்க. கல்வியில நம்ம பேசுறோம்ல, கல்வியில என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி 7 பரிந்துரைகளை அந்த குழு கொடுத்திருக்குது. 7 பரிந்துரைகளை அந்த குழு கொடுத்துட்டு சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னு சொன்னா,
முதலில் நீ கல்வியிலிருந்து வெளியேறு. நாம் சொல்லக்கூடிய அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், ஆஸ்திரேலியா, சீனா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் ஒற்றை தேசிய நாடுகள் இல்லை. பிரான்ஸ் விட்டுருங்க, தவறா சொல்லிட்டேன். அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் இது மாதிரி கூட்டாட்சி நாடுகள். இந்த நாடுகள்ல கல்வி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த நாடுகளில் குறிப்பா அமெரிக்காவை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, அமெரிக்காவில் கல்வி என்பது முழுக்க 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 அந்தந்த மாகாண அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த மையத்தில் இருக்கிற ட்ரம்போ அடுத்து வரப்போற யாருமோ எதையுமே என்ன செய்ய முடியாது, எந்த தலையீடும் செய்ய முடியாது. நிதி ஆதாரங்களை கொடுக்கலாமே ஒழிய அந்தந்த மாகாணங்கள் அந்தந்த கல்வி அவர்களே தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் அது வளருது. ஆஸ்திரேலியா, சீனா, எல்லா நாடுகளிலுமே கூட்டாட்சி முறை உள்ள நாடுகள்ல அந்தந்த மாகாணங்கள், நம்ம தமிழ்நாடு அந்தந்த மாநிலங்கள், அந்தந்த தேசிய இனங்கள் கல்வியை தங்களுக்கு தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தீர்மானித்ததால் அவை உயர்ந்திருக்குது. இந்த மோடி கும்பல் இவ்வளவு பேசுறால, கல்வியை நான் அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், இதெல்லாம் 2047க்குள்ள நான் மிகப்பெரிய அளவுல இந்த உயர்கல்வி நிறுவனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பெரிய விக்சித் பாரத், விக்சித்னா வளர்ந்த பாரதம், உயர்ந்த பாரதம், உன்னத பாரதம், விக்சித் ஒரு பாரதத்தை நான் கொண்டு வர போறேன்னு சொன்னா, இவன் ஆராய்ச்சிக்கு நான் சொன்னல ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் இது போன்ற ஆராய்ச்சி படிப்புகள், இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி புதிய கண்டுபிடிப்புகளை புதிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்துறவங்க. நீங்க நான் பயன்படுத்துகிற அத்துணை பொருட்களுமே அந்த ஆராய்ச்சியில் வந்ததுதான். இன்னைக்கு கூட தினத்தந்தியில ஒரு கட்டுரை வந்திருக்கு, தோழருங்க படிங்க. தங்கம், இந்த தங்கம் எப்படி அந்த பூமிக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு வரைபடம் போட்டு அழகா ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. இப்ப இந்த தங்கம் நம்ம நீங்க படிச்சுட்டோம், தங்கம் எப்படி இங்கே வந்தது, இந்த தங்கம் இங்கேயே உருவானதா இல்லை எப்படி இந்த தங்கம் வந்தது அப்படின்னு சொன்னா அவனே சொல்றான், தங்கம் போன்ற கடினமான உலோகங்கள் எல்லாம் இங்கேருந்து உருவாகுது இல்லை, அது அங்கேருந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற தங்கம்லாம் அங்கேருந்து ஒரு காலத்துல ஒரு பிரச்சனையாகி ஏதோ வெடிப்பு நிகழ்ந்து விண்கற்களுக்கு ஏதோ நடந்து அங்கேருந்து இந்த தங்கத்தை தான் இன்னைக்கு நம்ம தோட மாட்டின்னுக்கிறோம் அப்படின்னு தினத்தந்தி சொல்றான். தினத்தந்தி சொல்வதற்கு ஆய்வு பண்ணி பல்வேறு ஆராய்ச்சி நிபுணர்கள் கொடுத்தெல்லாம் சொல்லுவான். அப்போ இது போல ஆராய்ச்சி, உயர்கல்வியில ஆராய்ச்சி படிப்புக்கு இந்த மோடி கும்பல் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு தெரியுமா? வெறும் 0.65%. அமெரிக்கா எவ்வளவு ஒதுக்கி தெரியுமா? 3.59%. ஜெர்மன் 3.13%. எது மொத்த ஜிடிபியில. சீனா 2.56%. இவன் தான் நம்மள 2047ல உயர்கல்வியில ஒரே கல்வி ஒரே 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 என்ற பெயர்ல நம்மை மீண்டும் ஒரு 100 ஆண்டுக்கு பின்னால நாடகத்துல இந்த ஓரமா ஒருத்தர் வரும்போது குஞ்சு நின்றார்ல, என்ன பண்றேன்னு அவங்க மனைவியா நடிச்சவங்க கூட கேட்டாங்கல்ல, அந்த காலத்துல அப்படி கேட்க முடியுமா தெரியல, இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா அந்த நிலைமைக்கு நம்மை தள்ளக்கூடிய, அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் இருக்கிறோம். நம்ம இந்த இந்திய துணைக்கண்டம் மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் இருக்கிறோம். ரொம்ப சாதாரணமா இந்த கணக்கு அந்த கணக்கு அப்படி கணக்கு இப்படி கணக்கெல்லாம் வைத்து ஒரு கும்பல் நம்முடைய வாழ்வை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய தியாகத்தை, நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய அர்ப்பணிப்பை, நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, நம்முடைய கல்வியை, நம்முடைய உரிமையை, நம்முடைய பண்பாட்டை கீழடி எடுத்துக்கோங்க. கீழடியில் அறிக்கை வெளியிட்டுட்டானா? சிவகலை எடுத்துங்க. சிவகலையில என்ன கண்டுபிடிச்சிட்டான்? இரும்பு. தங்கத்தை பத்தி பேசுன மாதிரி இரும்பை பத்தி பேசணும்னு சொன்னா, இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன்.
இதோட நான் முடிச்சுக்கிறேன். இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் என்று ஒருத்தர் Facebookல ராஜ் சிவான் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறார், அவர் பதிவு போடுறார். அதப்படி எல்லாரும் கண்டுபிடிக்க தானே செய்வான். அதற்கு முன்னால எகிப்துல பல்வேறு இடங்கள்ல இரும்பு வச்சு கோடாரி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தானே. அப்ப இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் எப்படி சொல்ல முடியும்? அங்க கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க தானே, பின்னால கூட கண்டுபிடிப்பாங்க தானே அப்படின்னா அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாம் இரும்பை கண்டெடுத்தவர்கள். கண்டெடுக்கிறது எப்படி? தங்கம் நீ கண்டுபிடிக்க முடியாது. தங்கம் இப்ப இருக்கிற தங்கம்லாம் அங்கேருந்து விழுந்த தங்கத்தை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி, அதே போல அங்கேருந்து விழுந்த அந்த இரும்பை எல்லாம் மற்ற தேசிய இனங்கள்ல மற்ற நாடுகளுக்கு தேடி கண்டுபிடிச்சு அவன் இரும்பை வச்சுக்கினாயா? ஆனால் தமிழன் இரும்பை உருவாக்கக்கூடிய கண்டுபிடித்தவன். அதற்கான கூறுகள் தான் சிவகலையில் இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருவாக்குகிற, இரும்பை கண்டுபிடித்த அந்த தொழில்நுட்பத்தை வச்சுக்கிறான் தமிழன். இதை அவன் மதிக்கிறானா? அப்போ எல்லா விஷயங்கள் UGC மட்டுமல்ல, நீட் மட்டுமல்ல, கல்வி மட்டுமல்ல, நமக்கு தர வேண்டிய நிதி இருந்து எல்லாவற்றிலும் நம்முடைய உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. எல்லாவற்றையும் ஒரு ஒற்றை அதிகாரத்தை நோக்கி அவன் கூச்சிக்கிட்டே போறான். அதனால்தான் சொல்றான், இந்த கும்பல் 1000 ஆண்டு கால அந்த பார்ப்பன கூட்டத்தினுடைய கனவு, 100 ஆண்டு RSS வேலை திட்டம், அது என்ன? இன்னைக்கு இந்து ராஷ்டிரம்னு வச்சுக்கலாம், பார்ப்பன பணியார் சாம்ராஜ்யம்னு வச்சுக்கலாம். ஆனால் அது எல்லாமே அடிப்படையிலே ஒரு பார்ப்பன தேசம், ஒரு வர்ணசாதி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு சமஸ்கிருத தேசத்தை கட்டமைப்பதுதான் அவனுடைய வேலை. அதுக்குதான் வேலை செஞ்சு வந்து 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 நின்று பண்ணிக்கிட்டே நாளைக்கு அதிமுக காலி பண்ணி இன்னொன்னு காலி பண்ணி நின்று நம்மளோட நம்மளை அழிக்கணும்னு நிக்கிறான்ல. ஆனா வரலாற்றில் என்ன நடந்திருக்கு? எப்பொழுதுமே ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்குல்ல. இருவகை போக்குன்னு நம்ம தோழர் சொல்றாருல. இந்தியாவில் தேசிய பிரச்சனையும் ஜனநாயக புரட்சியும் ஆவணத்துல இந்திய துணைக்கண்டத்துல 2 போக்கு தான் தீர்மானிக்குது. ஒன்று ஒரு ஒற்றை தேசத்தை உருவாக்குவதற்கான போக்கு, இன்னொன்று மொழிவழி தேசங்கள் தங்களுக்கான தேசிய அரசுகளை அமைத்துக் கொள்வதற்கான போக்கு. அப்படின்னு சொல்லும் போது அவன் சமஸ்கிருதம் படிக்க கூடாதுன்னு அவன் அழிக்கிறதுன்னு வரான். வரும்போது தமிழை அழிப்பது என்று வரும்போது, அது திணிக்க கூடாது என்று வரும்போது, இங்க இருந்து மலையாளம் வருது, கன்னடம் வருது, தெலுங்கு வருது, இன்னொன்று உருவாயிடுதுல. ஒன்றை நீ அழிக்கணும்னு வரும்போது இன்னொன்று உருவாயிடுது. அப்ப ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டுன்னு இருக்கும்போது அவன் திரும்ப மீண்டும் அவன் ஒற்றை தேசம் என்று வரும்போது மாநில சுயாட்சி கோரிக்கை வருது, தனிநாடு கோரிக்கை வருது. அப்போ இந்த பிற்போக்கு கும்பலினுடைய இந்த நோக்கம் இருக்குல்ல, ஒரு ஒற்றை தேச, ஒரு சனாதன பாசிசத்தை அடிப்படையாக கொண்ட, வர்ணசாதி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு சமஸ்கிருத தேசத்தை கட்டமைப்பதற்காகத்தான் அவன் நீட்டை கொண்டு வரான். UGC விதிகளை ஒரு புறத்துல கொண்டு வந்து விட்டு இன்னொரு புறத்துல சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணுது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை கொடுக்க மறுக்கிறான், கீழடி ஆவணத்தை வெளியிட மறுக்கிறான். இப்படி தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டே போலாம். அவருடைய நோக்கம் அதுதான். அப்போ நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கும்பலுடைய நோக்கத்தை வேற இருக்க வேண்டாம். இங்க இருக்கிற அத்தனை தேசங்களுக்கும், தமிழ்நாடு உட்பட அத்தனை தேசங்களுக்கும் இறையாண்மை கொண்ட தேசங்களாக நாம் அமைய வேண்டும் என்பதற்கான அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல இது போன்று நீட், UGC போன்ற நம்மை காவு வாங்குகிற இந்த கொலை கருவியை இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கிற நம்முடைய மாணவர்கள் உயிரை பறிக்கிற, அதை தடுக்க வகையில இருக்கக்கூடிய அந்த UGC விதிகளை அமல்படுத்து என்ற இந்த கோரிக்கைகளுக்காகவும் நாம் போராட வேண்டும். அப்படிப்பட்ட முழக்கங்களை முன்வைத்து இந்த கூட்டத்தை நடத்திய தோழர்களுக்கு, இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்ட தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி.